மக்களே, நான் உங்கள் மதுரை தமிழ் மகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தபுராணம், யுத்தகாண்டம், படலங்கள், யமகூட படலம் மற்றும் வரவு வேள்வி படலம். இந்த 2 படலங்கள்லையும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன். முருகப்பெருமான் எப்படி வானுலகத்திலிருந்து பூ உலகிற்கு வருகிறார் அப்படின்னா, திருமால், பிரம்மா இப்படி பல்வேறுபட்டவர்களுடன் அவரோட சைனியத்தில் வர வீரபாகு முதலான படைத்தலைவர்களையும் சேர்த்து வான் மார்க்கமாகவே, அதாவது வானத்திலேயே பயணம் செய்து பூ உலகிற்கு வருகிறார் முருகப்பெருமான். அவர் வந்து செய்த காரியம் என்னன்னா, சூரபத்மனோட தம்பி கிரவுஞ்சமலையை ஆட்சி செஞ்சுட்டு வர ஒரு மன்னன், அவரை அழிச்சு அங்கே ஒரு பாடி வீடு கட்ட சொல்கிறாரு. பாடி வீடு அல்லது பாசறை அப்படின்னா என்னன்னா, இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மாதிரி. அதாவது ஒரு திட்டம் வகுக்கணும், ஒரு போர் போகணுன்னா அதுக்கு என்னென்ன திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிற ஒரு இடம் தான் பாடி வீடு. அங்கேருந்து தான் எப்படி போர் புரியணும் அப்படின்றத முருகப்பெருமான், வீரபாகு இப்படி படைத்தலைவர்களெல்லாம் சேர்ந்து திட்டம் வகுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நாரத பெருமான் சூரபத்மன் கிட்ட போய், சிவபெருமானோட மகனான முருகப்பெருமான் உன்னை அழிக்கிறதுக்காண்டி கிரவுஞ்சமலையை அழிச்சிட்டு அங்கே பாசறை கட்டி உனக்கு என்னென்ன போர் திட்டங்கள்லாம் வகுக்கணும் அப்படின்றத அவர் அங்கே திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இதை முதல்ல சூரபத்மன் கேட்காம, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாரதர் சொல்கிற விளக்கம் ரொம்ப அழகாக இருக்கும். என்னன்னா, நான் வந்து பொய்யே பேச மாட்டேன், எனக்கு ஆசைகள்லாம் எதுவும் இல்லை, உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு உதவி செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அங்கே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சூரபத்மன் வருண பகவானை வர சொல்லி கட்டளையிடுவார். ஏன் வருண பகவானை வர சொல்லுவார் அப்படின்னா, வருண பகவான் சூரபத்மனுக்கு உதவி செய்கிற ஒரு ஆள். உடனே வருண பகவான் வந்து சூரபத்மன் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சூரபத்மன் வந்து, உன்னை தாண்டி அவ்வளோ பெரிய படையே வந்திருக்கு, நீங்கள் பார்க்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வருண பகவான் வந்து, அவங்க என் மேலே வரல, அவங்க என் வழியாக வந்தால் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும், அவங்க வான் மார்க்கமாகவே வந்துட்டாங்க, என் மேலே வந்தது பூதகணங்கள் மட்டும்தான், அதுக்கு அழிவே இல்லை, அதனால தான் நான் அவங்க கூட சண்டை போடலை அப்படின்னு வருண பகவான் சொல்லுவார். இதை கேட்டுட்டு சூரபத்மனுக்கு இன்னும் கோவம் வரும். உடனே போருக்கு படையை திரட்ட சொல்லி சூரபத்மன் அவங்களோட சைனியங்கள்கிட்ட ஆணையிடுவார். அதை கேட்டுற மாதிரி அசுர படையும் கிளம்பிரும் போருக்கு தயாராகி. இதுக்கு நடுவில் இந்த நாரதர் என்ன பண்ணுவார்னா, சூரபத்மன் கிட்ட இருந்து இந்த செய்தியை தெரிஞ்சுட்டு போய் முருகப்பெருமான்கிட்ட, சூரபத்மன் அங்கே படையை திரட்டி தயாராக வச்சுருக்கான், அதனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போர் புரியணுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நாரதர் வந்து முருகப்பெருமான்கிட்ட போய் பாசறையில் போய் சொல்லுவார். இதை கேட்ட முருகப்பெருமான் தன்னோட பூதகணங்கள் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய படையை திரட்டி சூரபத்மனோட போர் புரிய தயாராவாங்க. இந்த பக்கம் முருகப்பெருமானோட படை தயாராக இருக்கும், அந்த பக்கம் சூரபத்மனோட படை தயாராக இருக்கும். இப்போ இதுக்கடுத்து எப்படியெல்லாம் போர் நடந்துச்சு, முதல் நாள் போரில் சூரபத்மன் எந்த வலிமையான வீரனை உள்ளே இறக்குனாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பகுதி நாளைக்கு போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை தமிழ் மகள்.